இன்றைக்கு காதலர் தினம். காதலர் தினத்தை நாங்கள் ஏன் வாழ்த்தி வரவேற்கிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டிலே சாதி ஒழிய வேண்டும். அது எப்படி சாதி ஒழியும்? அதெல்லாம் காலங்காலமா இருக்கிறது, அதை ஒழிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்கிறார்கள். எதுக்கு இடஒதுக்கீடுன்னு கொடுக்குறாங்க? நாள் வர்ணம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு முதல் வர்ணமும் கடைசி வர்ணமும் இங்கே ஒன்று சேர்ந்து இருக்கிறது. இதுக்கு என்ன சொல்றீங்க? அதுதான் மாற்றம். இதுல சாதி என்பது என்ன? ஒரு 4-10 பேரை நிக்க வைக்கிறாங்க ஒரு இடத்துல. இவர் என்ன சாதி, இவர் என்ன சாதின்னு சொல்லிட முடியுமா? பெண்களுக்கு சாதியே கிடையாது. யார் ஒரு கணவன் மாற்றி திருமணம் செய்தால் கணவனுடைய சாதியாகத்தான் அவர்கள் மாறுகிறார். எங்க பெண்களுக்கு எங்க சாதி இருக்கு? அதுல கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது. உண்மையிலே சொல்றேன், இதெல்லாம் சாதாரண விஷயமே அல்லங்க. இன்னைக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு மேடையிலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்நாளிலே இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். ஸ்ரீவித்யா அவர்களுடைய குடும்பம் பிராமணர் வகுப்பை சார்ந்தவர்கள். தம்பி கீர்த்திவர்மன் அவர்கள் பிராமணர் அல்லாத ஒரு வகுப்பை சார்ந்தவர். இந்த 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கு ஜாதி கடந்து மதம் கடந்து காதல் என்கிற உணர்வால் ஆட்பட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு புரிந்து கொள்ளுதல் என்கிற உணர்வுகள் இருந்தால் மட்டுமே போதுமே ஒழிய வேறு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆண் பெண் சமம் என்கிற அந்த செய்தியை இன்னும் கூடுதலாக நாம் கொண்டு வர வேண்டிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம், ஒரு காலத்துல பெண் படிக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அப்படியே வெளியே வந்தாலும் 6 மணிக்குள் வீட்டுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. வேலைக்கு செல்ல முடியாது. இன்னும் எத்தனையோ இருந்தது. கணவன் இறந்த பிறகு சதி, மனைவியும் அந்த உடன்கட்டை ஏற வேண்டும் என்கிற இதெல்லாம் இருந்தது இந்த நாட்டில். பெண்களுக்கு கல்வி தரக்கூடாது என்கிற நிலை இருந்தது. அவர்களுக்கு சொத்துரிமை கூடாது என்கிற நிலை இருந்தது. இதெல்லாம் இந்த கடந்த ஒரு 50-100 ஆண்டுகளிலே மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாட்டிலே இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முதலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1900 அவர் சட்ட அமைச்சராக இருக்கும்போது நேருவினுடைய அமைச்சரவையில இந்து மசோதாவில ஒரு மிகப்பெரிய திருத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டார். அந்த முயற்சி என்னவென்று சொன்னால், பெண்களுக்கு படிப்புரிமை, படிக்க வேண்டும், அவர்களுக்கு சொத்துரிமை வேண்டும், அவர்கள் விரும்பிய மணமகனை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை வேண்டும், குழந்தை திருமணம் கூடாது. அந்த ஒரு காலத்துல 9 வயசு 7 வயசுல எல்லாம் திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் இன்னைக்கு ஒழிஞ்சிருச்சு. அதெல்லாம் கூடாது. பெண் விரும்பினால் அந்த மன விலக்கு பெறுவதற்கு அவர்களுக்கு உரிமை வேண்டும். இதெல்லாம் சேர்த்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து மசோதா என்கிற ஒரு மசோதாவை 1951 காலகட்டங்களிலே கொண்டு வந்தார். அன்றைக்கு சோசலிஸ்ட் என்று கருதப்படுகிற பண்டிட் நேரு அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்தார். நீங்கள் கொண்டு வாருங்கள், அந்த சட்டத்தை நாம் நிறைவேற்றி விடுவோம் என்று அவர் உறுதியளித்தார். அதை நம்பி புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு மசோதாவை தயார் செய்து அதை கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல சமர்ப்பிக்கிறார். ஆனால் அந்த மசோதா தோற்கடிக்கப்படுகிறது. சனாதனவாதிகளால் அந்த மசோதா அன்றைக்கே தோற்கடிக்கப்பட்டது. அதுல குறிப்பாக நான் பேரே சொல்ல விரும்புகிறேன். மரியாதைக்குரிய பட்டேல் அவர்கள், ராஜேந்திர பிரசாத் அவர்கள், ராஜாஜி போன்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அம்பேத்கர் இந்த ஒன்றுபட்ட இந்து மக்களை பின்னோக்கி இழுக்கிறார். நாங்க ஒரு பழக்க வழக்கம், எங்களுக்கு மரபு, எங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் நாங்க தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம், இதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு அம்பேத்கர் திட்டமிடுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களை அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்பதே ஒரே குறிக்கோளாக இந்த நாட்டிலே பல ஆண்டுகள் நடைமுறையில் இருந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அந்த சட்டம் தோற்கடிக்கப்பட்டது. தோற்கடிக்கப்பட்ட சட்டம் பிறகு எப்படி நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால், இங்கே தமிழ்நாட்டில் 1989 மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துரிமை, அப்பாவுடைய சொத்துல தாத்தாவுடைய சொத்துல பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறது
என்கிற அந்த சட்டம். அதுதான் ஒரு பலம். ஒரு பெண்ணுக்கு பலம் என்பது என்ன? அதுதான் பலம். அப்போ 89 அது வரைக்கும் இந்தியா துணைக்கண்டத்துல எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில அந்த சட்டம் இன்றைக்கு வந்தது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் இப்ப வந்தது. இப்ப குழந்தை திருமணம் கூடாது என்கிற சட்டம் வந்தது. ஆங்கிலேயர் காலத்துல கணவன் இருந்தால் மனைவியும் அந்த உடன்கட்டை ஏற வேண்டும், அந்த சட்டம் ஒழிக்கப்பட்டது. இப்படி பல்வேறு படிப்படியாக இன்றைக்கு பெண்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்புறம் அதிலிருந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தங்களுடைய மணமகனை தாங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமையை அவர்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த உரிமை பல இடங்களில் இன்றைக்கு மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிற பல காரணங்களால்தான் தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே ஆணவ கொலை கூட நடந்து கொண்டிருக்கிறது. நீ எப்படி, நான் இத்தனை வருஷம் உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன், இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்கிய நீ என் பேச்சை கேட்காம நீ விரும்பிய ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பது எப்படி சரி? நாங்கள் தேர்ந்தெடுக்கிற மணமகனைத்தான் நீ திருமணம் செய்ய வேண்டும் என்கிற சூழல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக பெண்களுக்கு இன்னும் முழுமையாக விடுதலை கிடைத்து விடவில்லை. சட்டமன்றத்திலே 234 தொகுதிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால், ஆண் பெண் சமம் என்று சொன்னால் 150 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண்கள் இருந்திருக்க வேண்டும். ஏன் இல்லை? 525 நாடாளுமன்ற எம்பிக்கள் இருக்கிறார்களே, எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? போன தடவை விட இந்த தடவை 5 பெண்கள் தான் எம்பி கூடுதலாக வந்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக 50 பேர்கள் கூட பெண்கள் இல்லை எம்பியில. இத்தனை 75 ஆண்டுகள் முடிந்த நிலையிலும் கூட ஒரு நாடாளுமன்றத்துல பெண்கள் 50 பேருக்கு மேல இல்லை. ஆக இதுதான் இன்றைக்கு பெண்களுடைய வளர்ச்சி. அவளுடைய நிலைமை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையிலே தான் இப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கு காதலர் தினத்தை நாங்கள் ஏன் வாழ்த்தி வரவேற்கிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டிலே சாதி ஒழிய வேண்டும். அது எப்படி சாதி ஒழியும்? அதெல்லாம் காலங்காலமா இருக்கிறது, அதை ஒழிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்கிறார்கள். எதுக்கு இடஒதுக்கீடுன்னு கொடுக்குறாங்க? இடஒதுக்கீடை ஒழிச்சு தள்ளணும், மெரிட்டுக்கு முக்கியத்துவம் தரணும், மெரிட்டு தான் முக்கியம் அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் இடஒதுக்கீட்டை முற்றிலும் விட்டு விடுகிறோம். இடஒதுக்கீடே வேண்டாம். ஆனா சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை எங்கள் முன் கொடுங்கள் நீங்க. அப்ப இடஒதுக்கீட்டே தேவை இருக்காது. சாதி இல்லாத சமுதாயத்தை தர முடியுமா? அதாவது ஒரே சட்டத்தால் இந்த நாட்டிலே யாரும் தங்களுடைய சாதியை சொல்லக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட முடியுமா? முடியாது. இன்னும் ரொம்ப காலம் எடுக்கும். அப்ப அந்த சூழலில நாம் குறைந்தபட்சம் பெண்களுக்கான சம உரிமைகளை நிலைநாட்ட வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது. அதே நேரத்துல வீட்டுக்குள்ளே பெண்களுக்குள்ள நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அது புது விஷயம் அல்ல. உங்க வீட்டுல பெண் என்ன, மனைவி என்ன செய்கிறார் என்றால், வீட்டுல மனைவி சும்மா இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா என்ன, வீட்டு வேலை யார் செய்யறாங்க, சமையல் வேலை யார் செய்யறாங்க, குழந்தை யார் பராமரிக்கிறாங்க, வீட்டை யார் பராமரிக்கிறாங்க, இதெல்லாம் சும்மாவா? இது ஒவ்வொன்றுக்கும் சம்பளம் கணக்கு போடலாமா? எவ்வளவு சம்பளம்னு கணக்கு போடலாமா? ஆனா இதுக்கு என்ன சொல்றாங்க? சும்மா வீட்டுல என் மனைவி சும்மா இருக்கிறா, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இன்னும் நம்முடைய குடும்பங்களிலே ஆண் பெண் சமமாக தங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதிலே கூட இன்னும் பின்தங்கி இருக்கிறோம். இதே வெளிநாடுகள்ல ஆண் பெண் அப்படின்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்துதான் சமையல் செய்வாங்க. 2 பேரும் தான் ஆளுக்கு அந்த வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். நீ இதை செய், நான் அதை செய்கிறேன். அதுதான் இன்னைக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா அங்க வேலைக்காரரை வைக்க முடியாது. இங்க அந்த நிலைமை இல்லை. இங்க நினைச்சா சுரண்டல் சூழ்நிலையில மிக குறைந்த ஊதியத்திலே இங்க மெய்டு, சர்வெண்ட் மெய்டுகளோ சர்வெண்ட் யாரோ ஒருத்தர் கிடைக்கிறார்கள். அதனால இங்க ஈஸியா அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஆனா அங்க அது முடியாது. ஆனாலும் குடும்பத்துல
வேலைகளை பகிர்ந்து கொள்வதிலே கூட இன்றைக்கு வரைக்கும் நாம் சமத்துவத்தை கடைபிடிக்கவில்லை. எல்லாம் பெண்கள் தலையில் தான் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆக இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியிலே தான் சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கமும் கடந்த 100 ஆண்டுகளாக இங்கே பரிணமித்துக் கொண்டு தந்தை பெரியாருடைய பங்கு என்பது பெண்கள் விடுதலையில ஒரு ஆற்றல் மிகுந்த அவருடைய பங்கு இன்றைக்கு இருந்து கொண்டு உலக நாடுகளிலே கணக்கெடுத்தா எல்லாருமே நிறைய பெண் விடுதலை பேசிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அவங்க வீட்டில இருந்து ஒரு கான்பரன்ஸ் ஹால்ல இருந்து பேசியிருப்பார்கள், அல்லது ஒரு புத்தகம் எழுதி பெண் விடுதலையை பற்றி பேசியிருப்பார்கள். ஆனால் தந்தை பெரியார் மட்டும்தான் வீதி வீதியாக, தெரு தெருவாக, ஊர் ஊராக பயணம் செய்து கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தார். நிறைய எதிர்ப்புகள் வந்தது, அவர் கவலையே படவில்லை. நான் சொன்னதை உனக்கு புரிந்து கொண்டால் அல்லது நீ ஏற்றுக்கொண்டால் அதை ஏற்றுக்கொள், இல்லாவிட்டா விட்டுரு, அல்லது எனக்கு திருப்பி கேள்வி கேளு, நான் சொன்னதை பூரா நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டு, நாள் வர்ணம் என்று சொன்னார்கள், இன்னைக்கு முதல் வர்ணமும் கடைசி வர்ணமும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறது. இதுக்கு என்ன சொல்றீங்க? அதுதான் மாற்றம். இதுல சாதி என்பது என்ன? ஒரு 4-10 பேரை நிக்க வைக்கிறவங்க ஒரு இடத்துல ஒவ்வொருத்தரும் சாதி என்னன்னு யாராவது பார்த்து சொல்லிட முடியுமா? இவர் என்ன சாதி, இவர் என்ன சாதின்னு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. சாதி என்பது கற்பனை. அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், அது ஒரு கற்பனை. பெண்களுக்கு சாதியே கிடையாது. யார் ஒரு கணவன் மாற்றி திருமணம் செய்தால் கணவனுடைய சாதியாகத்தான் அவர்கள் மாறுகிறார்கள். இங்க பெண்களுக்கு எங்க சாதி இருக்கு? அதுல கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது, அதுல கூட உரிமை இல்லை. யாரை திருமணம் செய்து கொள்கிறாரோ அவருடைய சாதியாகத்தான் அந்த பெண் மாறுகிறார். ஆக இவ்வளவு விஷயங்கள், இன்னும் பெண்ணடிமைத்தனம் இங்க போகவில்லை. முதல்ல ஒரு நோயை குணப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் நோய் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த நோயை போக்குவதற்கு சரியான மருந்துகள் கொடுத்து அதை சரி செய்ய முடியும். அந்த வகையில இங்கே ஒரு மிகப்பெரிய நோய் பிடித்த ஒரு சமுதாயம் இன்றைக்கு இந்த நாட்டில இருந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றுவதற்கு இப்படிப்பட்ட திருமணங்கள், இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் பெரும் வகையில உதவி செய்ய காத்திருக்கிறது. அந்த வகையில இங்கே மரியாதைக்குரிய கீர்த்திவர்மன் அவர்களும் ஸ்ரீ வித்யா அவர்களும் ஒரு நல்ல முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலே அவர்களை நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்களை சொல்லி, அவர்கள் தொடர்ந்து இந்த முற்போக்கு சிந்தனைகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் பல்வேறு இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு அவர்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்று அவர்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு, குறிப்பாக மரியாதைக்குரிய வித்யா அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தான் இதுல முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் எப்படி இதை உண்மையிலே சொல்றேன், இதெல்லாம் சாதாரண விஷயமே அல்லங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மேடையிலே அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்நாளிலே இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். மிகப்பெரிய மகிழ்ச்சியை மனதிலே ஏற்படுத்தி இருக்கிறது. இதை தொடர்ந்து நாம் கடைபிடிப்போம் என்று சொல்லி மணமக்களை நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.